வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஷன் செயினை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே இந்த நிஃப்டியில் இப்போ இருக்கிறோம். இதில் மேலே பார்த்திங்கன்னா எல்டிபி, ஓஐ, கிரீக்ஸு, அப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு 3 இருக்குது. ஃபஸ்ட்டு எல்டிபி நம்ம பார்க்குறோம். எல்டிபி தான் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கு. எல்டிபியில் பார்த்திங்கன்னா வால்யூம் இருக்குது, கால் எல்டிபி இருக்குது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, புட் எல்டிபி இருக்குது, வால்யூம் இருக்குது. ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன். இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக புட் ஆப்ஷன். நடுவில் இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஓகேவா? நம்ம கால் ஆப்ஷன்னா லெஃப்ட் சைடில் எடுக்கணும், புட் ஆப்ஷன்னா ரைட் சைடில் உள்ள ப்ரைஸை எடுக்கணும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள்கிட்ட எவ்வளோ நீங்கள் கம்மியான லாஸ் வேணும்னா கம்மியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதிகமான ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறன்னா மேலே இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு பாருங்கள், 24,088. அது பக்கத்தில் உள்ளதில் ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் லாஸும் அதே வேகத்தில் இருக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லாஸ் வரணுன்னா ஒரு 2,000 வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனில் ஒரு 26 ரூபா இருக்குது பாருங்கள், 24,400. அதை எடுத்திங்கன்னா பை பண்ணிங்கன்னா இப்போது ஒரு லாட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ காட்டுது, 1,818 ரூபா. இதுதான் உங்களுக்கு ரேட்டு. இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்த லாஸே வந்து பார்த்திங்கன்னா 1,818 ரூபா தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்கள் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓஏ இருக்குது பாருங்கள், எல்டிபி பக்கத்தில். அதை கிளிக் பண்ணுறேன். இதில் கால் ஓஏ இருக்குது, புட்டு ஓஏ இருக்குது. இதில் எப்படி இதில் அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் ட்ரெண்டு பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்டில் வச்சு பார்த்திங்கன்னா ட்ரெண்டு தெரியும். இப்போ டவுன் ட்ரெண்டு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம இதில் ஓஏ வச்சு பார்க்கலாம். ஓஏயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ஓஏ. ஓஏயில் வந்து கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா 24,050 இருக்குது. அது பார்த்திங்கன்னா புட்டு ஓஏ வந்து 28.41 லட்சம் இருக்குது. இதை பார்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்து அதிகமாக எது ஓஏ இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்திங்கன்னா 78,19,000 அது 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. 24,000 வரைக்கும் இந்த மார்க்கெட்டு இப்போதைக்கு மூவ் ஆகும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து அடுத்து எவ்வளோ ஓஏ எதில் அதிகமாக இருக்கோ அது வரைக்கும் போகும். இப்படி தான் நம்ம வந்து ஓஏ வந்து செக் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா கிரீக்ஸ் போகிறோம். கிரீக்ஸில் பார்த்திங்கன்னா காலில் இருக்குது. இப்போ கால் கிரீக்ஸ் பார்த்திங்கன்னா எல்டிபி இருக்குது. ஓகே, அது லாஸ்ட்டு ட்ரேட் ப்ரைஸு. அடுத்து ஐவி இருக்குது பாருங்கள். இது வந்து ஐவி வந்து எது அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ கால் ஐவி பார்த்திங்கன்னா 9, இந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் பாருங்கள் 9.7, 9.9 இருக்குது. இதே புட் ஐபி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 13 இருக்குது பாருங்கள், 13.200, 13.140. அப்போ புட் சைடு தான் ஐவி அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டு புட் சைடை வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் ஐவிங்கிறது வந்து இம்ப்ளைடு வாலிடிட்டி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெல்டா வந்துட்டு 0.5, 0.6 அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மார்க்கெட் வந்து ப்ரைஸ் குறையும். இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இப்போ இதுபடி பார்த்திங்கன்னா 13 ரூபா வந்து குறையும். 13 ரூபா குறையும் தான் தீட்டா. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகுங்கிறது தான் தீட்டா. அடுத்து வேகாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படிங்கிறது தான் இந்த வேகா குறிக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கால் வேகா பார்த்திங்கன்னா 11 இருக்குது,
புட் வேகம் பார்த்திங்கன்னா அதுவும் 11 தான் இருக்குது. ஓகேவா. இதுக்கடுத்து மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அந்த க்ரீக்ஸ் பக்கத்தில் எக்ஸ்பிரி டேட்டு 21 ஜூலை 26 தான் வீக்லி எக்ஸ்பிரியில் இருக்குது. இதை நீங்கள் மந்த்லி எக்ஸ்பிரியாக மாற்றலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்லி வந்து வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஷன் செயினை வந்து அனலைஸ் பண்ணணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஓஐ பார்த்திங்கன்னா ஓஐயில் வந்து மொத்தமாக எவ்வளோ ஓஐன்னா இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் 24,069 இருக்கா. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஓஐ அனாலிட்டிக்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஓஐ பற்றி பார்க்கலாம். ஃபுல் ஓஐ பார்த்திங்கன்னா கால் ஓஐ வந்து பார்த்திங்கன்னா 14.18 கோடி. புட்டு ஓஐ பார்த்திங்கன்னா 11.94 கோடி. இப்போ கால் ஓஐ அதிகமாக இருக்குது, புட்டு ஓஐ கம்மியாக இருக்குது. இன்னொன்றுன்னா இப்படி தான் நான் வந்து ஓஏனை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம ஓஏ வந்து நம்ம ஆப்ஷன் செயினில் அனலைஸ் பண்ணணும். இதுதான் ஆப்ஷன் செயினை எப்படி அனலைஸ் பண்ணுங்கிற வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன சேனல் தான். நான் மேலும் மேலும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது டாபிக் பற்றி போடணுன்னாலும் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். வேறு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள். நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அதையே நான் போடுறேன். உங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.